கர்த்தர் நாம் மையப்பட்டு இந்த புதிய நாளிலே காலை வெளியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளையும் புதிய வரங்களையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே ஒரு புதிய லோகஸ் வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஆட்சேபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சோதரம் கர்த்தர் தாமே கர்த்தர் தேவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடும். இந்த நாளிலே பிரசங்கின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு பகுதி நான் உங்களுக்கு வாசித்து செபிக்கிறேன். பிரசங்கி 7:8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது என்று சொல்லி தன்னுடைய ஞானத்தின் மிகுதியின் ஆராய்ச்சியில இந்த மனுஷன் பிரசங்கி ஆகிய சாலமோன் எழுதியிருக்கிறார். அதில் பார்க்கும்போது அவருடைய இந்த புஸ்தகம் எல்லாமே முழுதும் மாயைன்னே வரும். அதிகமாக எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது. இந்த உலகத்தில் ஒன்றுமே நிரந்தரம் இல்லை. பாருங்கள், இந்த உலகத்தில் ஒன்றும் நம்ம கொண்டு போகிறதில்லை, நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி நிறைய காரியங்களை இருக்கிறார். அவர் ஒன்றும் இல்லாத மனுஷன் இல்லை. பெரிய பெரிய அவரை போல் ஒரு மனுஷன் பிறக்க போகிறதில்லை, பிறந்ததில்லை, பிறக்க போகிறதில்லை. அவ்வளோ போல சம்பிரதாயமாக வாழ்ந்தவன் இவனும் கிடையாது. ஆனால் அவர் தான் சொல்கிறாரு எல்லாமே அது மாயான காரியம்தான். அதே சமயத்தில் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லதுன்னு சொல்கிறார். பிறப்பை காட்டிலும் இறப்பு நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஜனன நாளை மறுநாள் நல்லது. விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் செத்த வீட்டுக்கு போவது நல்லதுன்னு சொல்றாரு. சில காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் அவர் சொல்றாரு. நம்ம எல்லாம் எங்க போக விரும்புவோம்? செத்த வீட்டுக்கு போக விரும்புவோமா? ஆனா இவர் சொல்றாரு நீர் தலைகள். ஏன்னா முடிவு நல்லது அப்படிங்கிற ஒரே ஒரு காரியத்துக்காக. முடிவு சோதரம் எப்படி வேணாலும் தொடங்கிடலாம். ஆனா தொடக்கத்தை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த தொடக்க முடிவு எப்படி இருக்கிறது? ஒரு மனுஷன் பிறப்பதிலே அவன் பிறந்த நாளிலாம் வருஷம் கொண்டாடணும். இருந்தாலும் அவன் எப்படி முடிவை பெற்றான் என்பது முக்கியமான ஒரு காரியம். ஒரு பிறப்பென்றால் இறப்பு இருக்கும், ஒரு துவக்கம் என்றால் ஒரு முடிவு இருக்கும். ஆனால் முடிவு நல்லதுன்னு சொல்றார். மற்றது எல்லாத்தை காட்டிலும் முடிவு நல்லது அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் பாருங்க, நல்ல எப்ப பார்த்தா சந்தோஷமா இருக்க பாருங்க, தூக்கிப்பு நல்லதுன்றார். கொஞ்சம் ஆப்போசிட்டா இருந்தாலும் முடிவு நல்லது என்று சொன்னதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த உலகத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் அலசி ஆராய்ந்து பார்த்து அநேக தத்துவங்களை ஆண்டு கொடுத்த ஞானத்தை அங்கே அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். அதான் நம்மளை வாசிக்கிறோம். அருமையானவர்களே, துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. சோதரம் இன்னைக்கு நாட்களிலே உங்க வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் துவங்கியிருப்பீர்கள். சோதரம் ஒரு பிஸ்னஸை துவக்கம். சோதரம் ஒரு வாழ்க்கையிலே ஒரு ஆரம்பமாய் சில காரியங்களை வீடு கட்ட துவங்கியிருப்பீர்கள். சோதரம் ஆனா கட்ட முடியாமல் இருக்கும். சோதரம் ஏதோ ஒரு காரியத்தை துவங்கி இருக்கிறீங்க. திருமண காரியத்தை துவங்கியிருப்பீங்க, ஆனா அது முடியாமல் இழுத்துக்கிட்டே போகும். இப்படி அநேக காரியங்கள் இழுத்துக்கிட்டே போனால் துவக்கத்தை அங்கே சொல்ல வரவில்லை. துவக்கத்தை காட்டிலும் முடிவு நல்லது. அது நல்லபடியா முடிந்ததா என்பதுதான் முக்கியம். வேதத்தில் நிறைய காரியங்களை வாசிக்கிறோம். நல்ல சம்பிரதாயமாய் வாழ்ந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. முடிவு எப்படிப்பட்டது? முடிவு சில சமயங்கள்ல மக்கள் விரும்பினபடி இல்லாட்டாலும் கர்த்தருக்குள் அது இருக்குமானால் ஒரு ஆசீர்வாதம் வரும். கர்த்தருக்குள்ள உங்க முடிவு எப்படி இருந்துச்சு? சோதரம் இந்த சில சமயம் போட்டிருப்பாங்க, மறிச்சிட்டாங்கன்னா கர்த்தருக்குள் மரித்தார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கர்த்தருக்குள் மரித்தார், இயற்கை எய்தினார், அகால மரணம் அடைந்தார் அப்படின்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனா கர்த்தருக்கு உள்ளா இல்ல கர்த்தருக்கு வெளியவா? சாகும்போது சிலவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லிட்டு செத்தாங்க, என்ன சொன்னாங்க, எங்க பணம் எல்லாம் வச்சிருக்காங்களா, எங்க கொடுத்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் சொன்னாங்களான்னு சொல்லி கேட்பாங்க. பாருங்க, ஒரு மனுஷன் சாகும்போது கூட பணத்தை பொருளை பற்றி தான் கேட்டுட்டு இருக்க ஜனங்களா தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த மனிதன் மரித்த பின்பு அவனுடைய முடிவு என்ன? இந்த கிளைமேக்ஸ் என்னன்னா அது முடிவு தான். அந்த முடிவு எப்படி முடிச்சது? அவன் வாழ்க்கை எப்படி முடிந்தது? தொடங்கினான், வாழ்ந்தான், முடிவு எப்படி இருந்தது பாருங்க. முடிவு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சிலவங்க ஊழியத்துக்கு அழைக்கப்படுறாங்க, ஊழியம் செய்யறாங்க, அநேக வருஷங்கள் ஊழியம் செஞ்சுட்டு ஊழியத்தை முடித்து நல்ல போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லிட்டு போறாங்க. பவுல் சொன்னது போல பவுல் சொல்றான், ஓட்டத்தை முடித்தேன், நான் செய்ய எல்லாம் செஞ்சுட்டேன், இப்ப கிளீன் ஆயிடுச்சு, இப்ப நான் பரலோகத்துக்கு போக ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு போறோம். அப்ப முடிவுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். முடிவு எப்படி இருக்கும்? இந்த உலகத்துல தொடக்கம் எப்படினாலும் இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. ஆனா முடிவு சம்பூரணமாய் ஆசீர்வாதமாய் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். எல்லாருக்கும்
பாருங்க, இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதை காட்டில் அடுத்த பாயிண்ட்டுக்கு போக மாட்டேன்றாங்க. அடுத்த வாழ்க்கைக்கு சோதனை. இந்த உலகத்துல நடக்கிற வாழ்க்கைக்காக மாத்திரமே ஓடுகிறார்கள். இந்த உலகத்துல நல்லா இருக்கணும், வசதியா இருக்கணும், பணம் படைத்தா இருக்கணும், நல்ல வீடு இருக்கணும், வாசல் இருக்கணும், நல்ல வேலை இருக்கணும், கார் இருக்கணும், பங்களா இருக்கணும், எல்லாம் இருக்கணும் என்கிற எண்ணத்துலதான் ஜனங்கள் ஓடுகிறாளே ஒழிய, இது எல்லாவற்றையும் காட்டிலும் இன்னும் ஒண்ணு இருக்கு. சோத்திரம். பெரிய பெரிய பணக்காரன இருக்கு பாருங்க. ஒரு உதாரணத்தை நம்ம இயேசு சொன்ன உதாரணம். ஒரு ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான். லாசர் என்கிற ஒருவன் இருந்தான். ஐஸ்வர்யவான் பயங்கரமா சம்பிரதாயமாய் வாழ்ந்தான். ஒரு நாள் திடீர்னு மரித்தான். அவனை ஒரு ஊர் மக்கள் எல்லாரும் நல்லபடியா மரித்தான், நல்லவன் நல்லவன், அவன் முடிவு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அவனை தூக்கி கொண்டு போனாங்க, அடக்கம் பண்ணினார்கள். அவன் என்ன செய்யறான்? அவனோ பாதாளத்துல கொண்டு போய் விடப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாதாளத்துல போயிட்டான். அவன் பாதாளத்துல வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். ஆனா பூமியில நல்லா பயங்கரமா இருந்தான். அவன் பூமியில பயங்கரமா இருக்கிறவங்க எல்லாம் பாதாளத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தான் இங்க உள்ள வாழ்க்கையை பத்தி சொல்லாம என்ன சொல்லு, முடிவை பத்தி. முடிவு எங்க? அப்போ அங்க அது பக்கத்திலே லாசர் ஒருவன் இருந்தான். ஐஸ்வர்யவனுக்கு பேரே போடல, ஆனா இந்த ஏழைகளுக்கு பேரை போட்டிருக்கு. அவன் பிச்சைக்காரனா இருந்தான். அவன் சாப்பிட வழி இல்லாம இருந்தான். நாய்களோட இருந்தான். அவன் ஒரு நாள் அவனும் மரித்தான். அவன் மரிக்கும் போது அவனை அடக்கம் பண்ண கூட ஆட்கள் இல்லை. ஆனா அதே சமயத்துல அவனுடைய ஆத்துமாவை ஆபிரகாமின் மடியிலே அவனை கொண்டு போகப்பட்டான் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் மடியில் இருக்கிறான், கீழே பாதாளத்தில் இருக்கிறான். ரெண்டு பேரும் பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமான்னு கேட்குறாங்க. செத்த பிறகு வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு சில ஆளுகளுக்கெல்லாம் புரியவே புரியாது. செத்த பிறகு வாழ்க்கை இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. செத்த வந்தால வடக்கையா தெற்கா யாருக்கையா தெரியும்? தெரியாட்டா போய் பார்த்துட்டு வாங்க. நான் தான் சொல்லுவேன், யாருக்கு தெரியலையா செத்த பிறகு வாழ்க்கை இருக்குன்னு தெரியலையா, போய் செத்து போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்தா தான் நம்புவாங்க நம்ம ஆட்கள்லாம். நம்மளாம் சயின்டிஸ்ட்டு, ரொம்ப எல்லாம் தொட்டு பார்க்கணும், தடை பார்க்கணும், அப்படி பார்க்கணும், எல்லாம் தட்டா அப்படி இருந்தால் தான் நம்புவாங்க. இல்லைன்னா அது இல்லை. கண்ணில் தெரியாட்டா அது இல்லை. வசனம் சொல்லுது கண்களால் பார்க்கறதுலாம் அழிஞ்சு போகும், பார்க்காதான் அழியாதுன்னு சொல்லுது. ஆனால் அதை நம்ப மாட்டான். ஆனால் அந்த முடிவு, ஐஸ்வர்யனுடைய முடிவோ பாதாளத்துக்கு போனது. ஆனால் லாசருடைய முடிவோ எங்க போனது? ஒரு பெரிய ஆசீர்வாதம், பரலோகம். அதாவது அந்த உயர்ந்த பாதாளம்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே ஆபிரகாம் மடியில சந்தோஷமா இருக்கிறதை இவங்க காட்டுகிறது. அதை அப்படிதான் சொன்னது யார் தெரியுமா? இயேசு சொன்னார். ஆனா அப்படின்னாலே இந்த நாட்கள் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், முடிவு ஒரு முக்கியமானது. உங்க வாழ்க்கையில முடிவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் செப்பரேட் பண்ணியாச்சு. முடிவு எப்படி இருக்கணும், எங்கே போகணும்னு நினைக்கிறேன், முடிவு எங்கே போய் உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த உலகத்தோடு முடிந்து போகிறது அல்ல. இந்த சரீரம் தான் உலகத்துக்கு விட்டு போகும். ஆனால் உங்கள் ஆத்மாவுடைய முடிவு என்ன என்பதை யாராவது யோசிச்சது உண்டா? ஓடி ஓடி உழைக்கிறோமே, ஒரு ஜான் வயிற்றுக்காக எந்த வேணாலும் செய்ய ரெடியாக இருக்கிறோமே. ஆண்டவருக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இந்த ஆத்மாவை சொன்ன வசனத்தின்படி நடக்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? முடிவு நல்லது. உன்னுடைய ஆத்மாவின் முடிவு நல்லது. அது நல்ல இடத்துக்கு போக வேண்டும். அந்த முடிவை தான் நாம் இன்னைக்கு நிர்ணயம் பண்ண வேண்டும். எங்கே போகணுங்கிறத முடிவு பண்ண வேண்டும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எல்லாம் சோம் பண்ணுங்க. இந்த வசனங்களை வாசித்து பாருங்க. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாராக. ஆத்மாவை நோக்கி பார்க்கிறவன், ஆத்மாவுக்காக பிரயாசப்படுகிறவன், வசனம் சொல்லுது, பிரியமான உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, இந்த எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறவன் ஆத்மா வாழ்கிறது பார்க்கறது. இந்த ஆத்மா வாழ்ந்து எங்கே போகிறது? இந்த ஆத்மாவுடைய அடைவிடம் எங்கே? இந்த ஆத்மா எங்கே போய் அடைகிறது என்பதை யாரும் யோசிக்கிறது இல்லை. இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்றார், முடிவு நல்லபடியா முடிச்சிட்டேன். சொல்ல கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டேன், வீட்டை கட்டி முடிச்சிட்டேன், அது வேலையில் அதை முடிச்சிட்டேன், இதை முடிச்சிட்டேன், எல்லாம் முடிச்சிட்டீங்க. ஆனா பவுல் சொல்றான், நல்ல போராட்டத்தை போற ஓட்டத்தை முடித்தேன். அதான் முக்கியம். ஓட்டத்தை முடித்தேன். இன்னைக்கு என்ன செய்து கொண்டு சற்று யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார். முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நல்ல முடிவுக்காக சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பம் நல்ல முடித்தேன்னு சொல்லத்தக்கதாக மாற்றுங்க. அது உமக்கு பிரியமான முடிவாக இருக்கட்டும். அது எங்களுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகிற முடிவாக இருக்கட்டும். எல்லாம் சொல்லுவீங்களா? உங்களுக்கு அச்சம் பண்ணு. பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இந்த பிள்ளைகளுடைய முடிவு ஆரம்பத்தை பார்க்கலாம் துவக்கத்துக்காக முடிவு நல்லதுன்னு சொன்னேன்ப்பா. நல்ல முடிவை, ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நித்தியத்துக்கு செல்லத்தக்கதான, நித்திய ஜீவனுக்குள் போகத்தக்கதான நல்ல முடிவை எடுக்க உதவி செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும், பிள்ளைகளையும், வசனத்தை கேட்கிற எல்லா சிறியோரையும் பெரியோரையும் குடும்பமாய் பேர் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். காலையில் ஆசீர்வதி பலப்படுத்தும், பாதுகாத்துக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. கர்த்தாவே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாப்பாராக. தொடர்ந்து இன்னொரு லோக சுவார்த்தைகளை சந்திக்கும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.